ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். இல்ல மறந்துட்டோம்னு சொல்றதா, இல்ல பண்ணலன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? மறந்துட்டோன்னே சொல்லலாம். மறந்துட்டோம் இல்ல, பண்ணல. பண்ணல. இவளுக்கு இருக்க கொழுப்புனால. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அடையப்பா மாதிரி தூக்குனா மன்சூர் அலிகான் மாதிரி தூக்குறா. நல்ல ஸ்டைலா தூக்குவாப்பா. ஒண்ணுமே தெரியலையே. ஹாப்பி ஆகிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஆட்டோகிராஃப் போடும்போது வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்க. உடனே கண்மணி நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு அல்டிமேட்டான மொமெண்டா இருந்தது. கண்மணி நெஞ்சில் வீசும் தென்றலி, காதல் பொங்கும் பொன்மணி, என் வாழ்வில் வந்த மின்மினி. வெல்கம் டு அஸ்வத்தின் கண்மணி யூடியூப் சேனல். ஸோ பேசிக்கா என்ன மேட்டர் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். இல்ல மறந்துட்டோம்னு சொல்றதா, இல்ல பண்ணலன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? மறந்துட்டோன்னே சொல்லலாம். மறந்துட்டோம் இல்ல, பண்ணல. இவளுக்கு இருக்க கொழுப்புனால சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்படின்னு சொல்ல மாட்டேன். செல்லம் இருக்கிற பிஸினால. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. எப்படி மாத்தணும்? என்னன்னா வெட்டிங் சீரீஸ் வந்து போயிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து சில பல வீடியோக்கள் வந்தது. ஆனா வந்து முக்கியமான வெட்டிங் சீரீஸ்ல வெட்டிங்கும் ரிசப்ஷனும் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டே இருந்தீங்க. சாரி ஃபார் தட். எங்களாலதான் அந்த டிலே ஆச்சு. பட் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் சீரீஸ்ல இருந்து எங்களுடைய கல்யாணத்தை பார்க்க போறோம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. ஸோ கல்யாணம் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைம்ல நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு டைமே இல்லை. இதில் நடுவில் வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணணும், டெக்கார் ரெடி பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி ரெடி பண்ணணும், அப்புறம் வந்து வேற என்ன சாப்பாடு ரெடி பண்ணணும், மேக்கப் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை. அதுதான் வென்யூ. ஏங்க நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து போயஸ் கார்டன்ல தான் வந்து தலைவர் வீட்டுக்கு பக்கத்துலயே எங்க கல்யாணம் வந்து நடந்திருந்தது. நாங்க வந்து லைக் ஒரு ஓபன் வெட்டிங் மாதிரி தான் நம்ம ஆக்சுவலா பிளான் பண்ணோம். சோ அதுக்கான ஒரு வென்யூ சூப்பரா அமைஞ்சிருந்தது. அண்ட் ரஜினி சாரும் வந்து நாங்க இன்வைட் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அப்போ சார் ரொம்ப பிஸியா இருந்ததுனால வர முடியல. பட் ஆனா அதுக்கப்புறம் எங்க 2 பேரும் கூப்பிட்டு எங்களுக்கு விஷ் பண்ணி ஆட்டோகிராஃப்லாம் போட்டு ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாப்பி ஆகிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஆட்டோகிராஃப் போடும்போது வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்க. உடனே கண்மணி நைஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு அல்டிமேட்டான மொமெண்டா இருந்தது இல்ல. அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலா வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா குக்குத் கோமாளில பயங்கர ஃபேமஸான சூப்பரா ஹீரோ நடிச்சிட்டு இருக்க அஸ்வின் வந்திருந்தாரு. காலையில வெட்டிங்க்கு என்ன வருது வந்து நிறைய பேர் நாங்க வந்து ரிசப்ஷனுக்கு வருவாங்கன்னு நினைச்சோம். வெட்டிங்க்கு பட் ஆனா வந்திருந்தாங்க. வெட்டிங் ரொம்ப க்ளோஸ்டான பீப்பிள் தான். ஆமா, அதை தாண்டி எங்க 2 பேரோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். இப்போ கார்த்திக் அண்ணா இருக்கட்டும், மது, அப்புறம் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து யாரெல்லாம் சல்மா, கிருஷ்ணா, இப்படி நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜாலி பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள்ல காலையில வந்து எந்திரிக்கதே பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது. ஏன்னா நான் தூங்கவே இல்லை. நானும் தான் அடிச்சிருவேன். ஒரு மணி நேரமா தூங்குனா நான் தூங்கவே இல்லை. எனக்கு புரியல எத்தனை மணிக்கு நைட்டு இவ வந்து படுத்து தூங்கிட்டா. ட்ரெஸ் வந்து கோஆர்டினேட் பண்றது நானு, டெக்கார் கோஆர்டினேட் பண்றது நானு. வாயடிச்சு போயிடலாம். இதுக்கு மேல எனக்கு பேசுறது தோணு. யார் இது? பட் அப்படி இப்படி எந்திரிச்சு ரெடி ஆகி கல்யாணத்துக்குள்ள போயிட்டோம். அது இல்ல அப்படி இப்படி எந்திரிச்சிட்டு தூங்கல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா வெளியே வந்து அந்த டெக்கார் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சரியா ரெடி ஆயிட்டு போயிட்டோம். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத பாருங்க.
வந்துதான் ஆகணும். அது வரைக்கும் என்ன சொல்றேன்? இல்ல இல்ல சன்னியாசி. நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து வைக்கிட்டோம். வந்து இப்படியே வா. இவ்வளவு அழகான ஒரு சூப்பரான செட்டப்ல ஒரு வெட்டிங் நடக்குது அப்படின்னா வந்து இதுக்கு மெயினா நான் சொல்லியிருந்த மாதிரி டெக்கார், ஜிக்ஸாக் டெக்கார்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரீசன். ஏன்னா அவங்க ரொம்ப நாங்க என்ன கேட்டோமோ அதை அப்படியே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களும் நைட் ஃபுல்லா தூங்காம அப்படியே ஆமா. அந்த வேலை பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. யா Yeah. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா. அண்ட் ஃபோட்டோகிராஃபி டீம், அசோக் ஹர்ஷ் அவங்களோட டீம் அல்டிமேட்டா பண்ணிட்டாங்க சூப்பரா. அண்ட் அதே மாதிரி வந்து எங்களோட அவுட்ஃபிட்ஸ் வந்து ஆக்சுவலா Zenora. வந்து ஜெனோரா அவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேரும் வந்து கண்மணி தான். ஸோ அவங்களும் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு அவுட்ஃபிட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆக்சுவலா எங்க அவுட்ஃபிட்டை பார்த்து நிறைய பேர் வந்து என்கொயர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வந்து நாங்களும் வந்து ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திருந்தோம். ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுதான் செலக்ட் அண்ட் பண்ணியிருக்கோம் மேக்கப் அப்படின்னு தோணுச்சு. மேக்கப் வந்து ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட் Yeah, சத்யா. சத்யா. அவங்க தான் எங்களோட எல்லா ஷூட்ஸ்மே பண்ணிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா கரெக்டா எல்லாம் அமைஞ்சது. அமைஞ்சது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த வெட்டிங்ல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்மால் திங்ஸ் அந்த ரிச்சுவல்ஸா இருக்கட்டும். அண்ட் வந்து இனிஷியலாவே வந்து இந்த காசி யாத்திரை அதெல்லாம் வந்து போவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மொமெண்ட்லாம். அப்போ வந்து ஆப்வியஸ்லி எங்க அம்மாலாம் வந்து செம்ம ஜாலியான ஒரு மோட்ல இருந்தாங்க. படையப்பால வந்து சொன்ன மாதிரி அசத்து போயிட்டு என் மருமகளை கூட்டிட்டு வராத தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து தூக்கிட்டுலாம் வந்தேன். நல்ல வேளை அந்த டைம்ல நான் வெயிட் கம்மியா இருந்தேன். தப்பிச்ச தம்பி. எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு இருப்போம். லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி பொண்ணை தூக்கி இருக்கோம். இவங்க நேர்ல தூக்க முடியாதா? எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா? யா ஸோ அந்த மாதிரியான ஜாலியான மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. பார்க்கலாம். மாப்பிள்ளை தோணுங்க, மாப்பிள்ளை வந்து அவர் எனக்குனே அமைதியா. லாஸ்ட் அவுட். அது கழட்டி வைக்கியா? மாப்பிள்ளை போட்டு போயா? அதாலையா? அப்ப கண்டிப்பா இதான் போடு. சன்னியாசி. அடையப்பா மாதிரி தூசுனா மன்சூர் அலிகான் மாதிரி தூக்குற. நல்ல ஸ்டைலா தூக்கிடுவாப்பா. ஸோ இதுல என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்களான்றதே எனக்கு என் கல்யாணத்துல தான் தெரிஞ்சுது. ஸோ சல்மா, கிருஷ்ணா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா இருந்தது. என்னதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மாசு. செம்ம வைப்ல இருந்தாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து எப்படி இருந்ததுன்னா எங்க வெட்டிங் வந்து மோர் ஃபேமிலி ஓரியன்டா இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்டா இருந்தது. ஆமா. ஏன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. பட் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட இருந்து ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மோடுக்கு வந்து மாத்திட்டாங்க. ஸோ நாங்க அதான் பிளான் பண்ணது. ஒரு ஜாலியான ஒரு வெட்டிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. அதுக்கேத்த ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் கியூட் ஸ்டஃப்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அந்த பூஜைகள், மந்திரங்கள். பூஜைகள், மந்திரங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அந்த காசி யாத்திரை, அப்புறம் இந்த ஊஞ்சல். அந்த காசத்தை நான் பார்க்கவே இல்லடா. வீடியோல தானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா. அந்த மாதிரி நீங்களும் இந்த அதெல்லாம் வீடியோல எனக்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து செம்ம ஜாலியான இதா இருந்தது. கண்மணி கல்யாண சரி. வைபோகமே அதான் தமிழ்ல வருது வீடு. அஸ்வ கல்யாண கோரஸ் பாடு. வைபோகமே பாப்சிங் போறாங்க.
அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு காஸ்டியூம் சேஞ்ச். அதுவும் இந்த அங்க காஸ்டியூம் சேஞ்ச் எப்படின்னா, அந்த சீரியல்ல தான் 5 நிமிஷத்துல போய் மாத்திட்டு வான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இங்க எனக்கு 5 நிமிஷம் தான் தந்தாங்க. எஸ். எதுக்கு அந்த காஸ்டியூம் சேஞ்ச்னா, மேடம்க்கு தாலி கட்டுற மொமெண்ட்டுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் தாலி கட்டுற மொமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட். அது வந்து வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க பார்த்தா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ள போறோம், தாலி கட்டுறோம், அதோட இல்ல. ஸோ அந்த தாலி கட்டுற மொமெண்ட்ல வந்து ஆக்சுவலா எனக்கு இந்த டென்ஷனு, ப்ரெஷர் எதுவுமே வந்து இல்லவே இல்ல. சுத்தி பார்க்குறேன். ஆக்சுவலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. கண்மணி இருக்கா. ஒரு மாரி ஜாலியான, ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டா இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமா. ஆக்சுவலா நான் வந்து கேட்டிருப்பேன். கண்மணி என்ன ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா வந்து இந்த கூட்டத்துல யாராவது வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்லி என்னது? யாராவது கேட்பாங்க. எப்படி கட்டுவா இங்க இருக்கிறவங்க யாரா பெரிய மனுஷன் பண்ணி கல்யாணம் பண்ணதான் உண்டு. டக்குன்னு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சேன். அப்பாவி. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லுவேடா. சொல்லி நல்ல வேளை இந்த கல்யாணத்துல வந்து வெளியில இருந்து யாரும் வரல. எல்லாம் நம்ம ஆட்களா அப்பா இருந்தாங்க. இதுல என்னப்பா இருக்கு, இந்த கல்யாணம் அந்த பையனுக்கு நான் வந்து வேலைக்கு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அழகான பொண்ணு அட விடுமா சும்மா சும்மா வர தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சொல்லும் அப்படிலாம் நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணி உனக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணா ஸோ அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்டா வந்து 2 பேருக்கு இருந்தது. ஒரு ஆக்சுவலா வந்து நாங்க 2 பேரும் அழவே இல்ல. 32 பல்லும் வந்து தெரியற மாதிரி ஈன்னு சிரிச்சுன்னு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாலி மூடா ஏன்னா இருந்தது. இது எல்லாத்தையுமே நாங்க தான் வந்து செட் பண்ணோம். பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். சோ அது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு அப்படின்னும் போதே அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது இல்ல. அந்த ஓகே கம்பெனில கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க ஒரு ஜாலியா வைப்லயே அந்த மாதிரியான ஒரு வைப்ல தான் வந்து இருந்தது எங்களுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துல தாலி கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கேம்ஸ். அந்த மாதிரியான வந்து இந்த மோதிரத்தை எடுக்கிறது, அப்பளத்தை போட்டு நொறுக்கிறது, இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் யார் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பா சூப்பரான்னு உங்களுக்கே தெரியும். ஒன் அண்ட் ஒன்லி நான் தான். பாருங்க. பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சு, கல்யாணமும் முடிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பல இன்டர்வியூக்கள், போட்டோஸ்கள் இப்படியே வந்து ஆக்சுவலா போட்டோஸ் கூட ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைச்சது நம்மளுக்கு. ஆமா போட்டோஸ் கூட கம்மியான டைம் தான் கிடைச்சது. டக்கு டக்கு ஆனா டக்கு. அதுக்குள்ள அவங்க வந்து சூப்பரா எடுத்துட்டாங்கல்ல. மேபி அந்த போட்டோஸ் கூட நான் இதுல வந்து ஆட் பண்றேன் நானு. ஆமா யா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பனிங்கான ஒரு டேவா இருந்தது. மறக்க முடியாத நாள். ஆக்சுவலா வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி அது வந்து என்னால மறக்க முடியாது.
இன்னைக்கு என்ன டேட்? அது கூட உன்னால இப்ப மறக்க முடியாது தம்பி. செப்டம்பர் 15, 2024. ஓகே. அப்பா. ஓகே. யா. ஸோ கல்யாணத்தை வந்து முடிச்சிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு டாஸ்க் இருந்தது. அது என்ன டாஸ்க்னா, செப்டம்பர் 15 கல்யாணம், 18 ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷனுக்கு இன்னும் 16, 17 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் கலையரங்காரம் எல்லாத்தையும் மாத்துங்கடா அப்படின்ற மாதிரியான வேலை இருக்கு. பட் எனிவேஸ் ரிசப்ஷன் எப்படி போச்சுன்றத அடுத்த வீடியோல ரிசப்ஷன் வந்து இன்னும் பயங்கரமான ஃபன்லாம் இருந்தது. நாங்க அடுத்த வீடியோல அதையும் நாங்க வந்து போடுறோம். எஸ். ஸோ சாரி, நாங்க வந்து கொஞ்சம் வெட்டிங் சீரிஸ்ல வந்து இந்த வெட்டிங் வீடியோவை டிலே பண்ணதுக்கு நீங்க கோச்சிக்க மாட்டீங்கன்னு தெரியும். இல்ல கோச்சிக்க மாட்டேங்குன்னு தெரியும். ஆனா சில பேர் வந்து கல்யாணம் ஆகி குழந்தைய பொறந்துச்சு இப்போ வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க பாரு அப்படின்னு நினைப்பீங்க. அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்கு. பட் பரவாயில்ல. பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆசையா பாசமா எங்க கிட்ட வந்து வெட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே. Yes. So hope you all enjoyed this video and see you in yet another video. அடுத்த வீடியோ மேபி வந்து எங்களோட ரிசப்ஷன் வீடியோவா இருக்கலாம். இல்ல அதுக்கு நடுவுல வேற ஏதாவது vlog இருந்தா கூட நாங்க போடுறோம். ஓகேவா? So bye.